ஸ்டாக் மார்க்கெட் இன்ட்ரொடக்ஷன் சீரிஸ். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமோட் அக்கௌண்ட்னா என்ன, இதை பற்றிலாம் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஐபிஓனா என்ன, ஐபிஓ நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணி ஃபண்டிங்லாம் நடக்கும், ஐபிஓ எப்படி நடக்கும், இதை பற்றி எல்லாமே பார்ப்போம். பிஃபோர் ஐபிஓ, ஒரு ஐபிஓ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸில் எப்படிலாம் ஃபண்டிங் நடக்கும் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஓகே, ஒரு பிஸ்னஸ் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட இருக்க ஃபண்ட்ஸு நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க கிட்ட இருக்க ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கட்ட, ஸோ அவங்களோட நேம் தான் என்ன சொல்லுவோம்னா ஏஞ்சல் இன்வெஸ்டர்னு சொல்லுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர், ஏஞ்சல் 1, ஏஞ்சல் 2 எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 lakh. அதுதான் வந்து ஷேர் கேபிட்டல். ஸோ மொத்த அமௌண்ட் அந்த பிஸ்னஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதை வந்து ஷேர் கேபிட்டல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஷேரோட மதிப்பு எவ்வளோ அப்படின்றது தான் ஃபேஸ் வேல்யூ. இந்த எக்ஸாம்பிளில் 5 rupeesனு வச்சுக்கிறோம். அப்போ மொத்த கேபிட்டல் வந்து 10 lakh இருக்குது, ஒரு ஷேரோட விலை 5 rupeesனு வச்சுருப்போம். அப்போ அந்த கம்பெனியில் மொத்தம் எத்தனை ஷேர் வரும்? இந்த 2 lakh ஷேர்ஸ் தான் வந்து அத்தரைஸ்டு ஷேர்ஸ்ன்னு சொல்லுவோம். மொத்தமாக அந்த கம்பெனியில் இருக்கிறது 2 lakh ஷேர்ஸ். இப்போ இதை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரொமோட்டருக்கு வந்து 80,000 ஷேர்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஏஞ்சல் 1 10,000, ஏஞ்சல் 2 10,000. அதாவது 40% வந்து ப்ரொமோட்டர் எடுத்துக்கிறாரு, 5% வந்து ஏஞ்சல் 1 ஏஞ்சல் 2 எடுத்துக்கிறாங்க. ஸோ மொத்தமாக வந்து 50% வந்து இவங்களே 3 பேரே எடுத்துக்கிறாங்க. பேலன்ஸ் 50% கம்பெனியில் இருக்குது. ஸோ இப்போ இதோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா 80,000 ஷேர்ஸு, ஒரு ஷேரோட விலை 5 rupees, ஸோ 4 lakh வரும். 10,000 ஷேர்ஸு, ஒரு ஷேரோட விலை 5 rupees, அகெயின் 50,000 வரும். ஸோ இதுதான் வந்து வேல்யூவேஷன். அப்போ கம்பெனியோட மொத்த வேல்யூவேஷன் வந்து 10 lakh இருக்கும். அதுதான் வந்து ஷேர் கேபிட்டல். ஃபண்ட்ஸ் தேவைப்படும் போது 2 விதமாக நம்ம பண்ணலாம். ஒன்று வந்து லோனாக எடுக்கலாம், இல்லைனா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுக்கலாம். இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கன்சிடர் பண்ணுவோம், லோனுன்ற விஷயத்தை விட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, 1 or 2 years கழித்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், மறுபடியும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போவோம். அப்படி போகும்போது வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்படிங்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து 5 lakhs இன்வெஸ்ட் பண்ண வராங்க 10% ஆஃப் த ஷேர்ஸ்க்கு. ஸோ இப்போ 20,000 ஷேர்ஸ்க்கு வந்து 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது கம்பெனியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 lakh மாறும், கரெக்டாக? ஏன்னா 50 lakhல 10% தான் 5 lakh இருக்க முடியும். அதனால் கம்பெனியோட வேல்யூவே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஷேரோட வேல்யூ எல்லாமே ஏறி இருக்கும். அதே 80,000 ஷேர்ஸ் தான் ப்ரொமோட்டர் வச்சிருப்பாரு. ஆனால் 5 rupees இருந்த ஷேரோட வேல்யூ வந்து இப்போ 25 rupees மாறி இருக்கும். ஸோ 20 lakhs வந்துடும். அதேமாதிரி 10,000 ஷேர்ஸோட வேல்யூ 2,50,000 மாறி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு டைமும் பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகும்போது அந்த ஷேரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே வரதை நம்ம பார்க்க முடியும். இது மாதிரி ஒரு டைமும் நம்ம ஃபண்ட்ஸ் தேவைப்படும் போது கம்பெனியை வந்து எவல்யூவேட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ரவுண்டுக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்கர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சீரிஸ் பி ரவுண்டில். இந்த எக்ஸாம்பிளில் 5 lakh எடுத்திருக்கோம். அதேமாதிரி 5% கொடுக்குறோம். ஸோ பேலன்ஸ் கம்பெனியில் எவ்வளோ இருக்கும்னா 35. ஸோ கம்பெனியோட வேல்யூவேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. 1 crore வேல்யூ அகைன் இன்க்ரீஸ் ஆகுது. 80,000 ஷேர்ஸ்க்கு 40 lakh மாறுது. 10,000 ஷேர்ஸ்க்கு வந்து 5 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபைனலாக வந்து ப்ரைவேட் ஈக்விட்டி சீரிஸ் சி நடக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 30 lakhs நடக்குது, 15% ஆஃப் த ஷேர்ஸ்க்கு. ஸோ பேலன்ஸ் கம்பெனியில் எவ்வளோ இருக்குன்னா 20% ஆஃப் த ஷேர்ஸ், அதாவது 40,000 இருக்குது. ஸோ இனிஷியலாக வந்து நம்ம 2 lakh ஷேர்ஸ் இருந்தது கம்பெனியில். அதில் 80,000 ஷேர்ஸ் ப்ரொமோட்டர், 10,000 ஷேர்ஸ் ஏஞ்சல் 1, ஏஞ்சல் 2 இன்வெஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதேமாதிரி 20,000 ஷேர்ஸ் வந்து வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வச்சுருக்காங்க. 10,000 ஷேர்ஸ் சீரிஸ் பி ஃபண்டிங்கில் பேங்கர்ஸ் வச்சுருக்காங்க. அதேமாதிரி 30,000 ஷேர்ஸ் வந்து ப்ரைவேட் ஈக்விட்டி ஹோல்ட் பண்ணுறாங்க. இப்போ பேலன்ஸ் வந்து 40,000 ஷேர்ஸ் இருக்குது. இதோட வேல்யூவேஷன்ஸ் எல்லாமே இங்கே நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் ஒரு பிஸ்னஸில் ஃபண்டிங் ஒரு டைம் நடக்கும்பொழுதும் அந்த ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது அந்த ஷேரோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இது கண்டிப்பாக ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டபுளாக இருந்தால் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே வருவாங்கன்ற பட்சத்தில் ஷேர் வேல்யூ கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகும். இப்போ எப்படி பிஸ்னஸில் இன்வெஸ்டர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம். ஆனால் இவங்களுக்குள்ளே என்ன ஒற்றுமையும் வித்தியாசமும் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோம். அதாவது இனிஷியலாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணுறவங்க. அடுத்தடுத்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பேங்கர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இவங்க எல்லாருக்குமே உள்ள காமனான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரிஸ்க் ரிட்டர்னு. இப்போ ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி
ரிட்டர்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் பிஸ்னஸ் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ப்ரைவேட் இக்விட்டி. அதனால் அவங்களுக்கு ரிட்டர்னும் கம்மியாக இருக்கும், ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும். கரெக்டாக இப்போ இந்த எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து இனிஷியலாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா 4 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏஞ்சல் 1 எவ்வளோனா 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஏஞ்சல் 2 50,000, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் 5 lakh, பேங்கர் 5 lakhs, ப்ரைவேட் இக்விட்டி 30 lakhs இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுதான் அந்த பிஸ்னஸில் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண இனிஷியல் அமௌண்ட்டு. ஃபைனல் அமௌண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நடந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்றத நம்ம அந்த டேபிளில் பார்த்துருப்போம். ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது என்ன இருக்குன்னா 80 lakh மாறி இருக்குது ப்ரொமோட்டருக்கு. ஏஞ்சல் 1 ஏஞ்சல் 2க்கு 10 lakhs, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்க்கு 20 lakh, பேங்கருக்கு 10 lakh, ப்ரைவேட் இக்விட்டி 30 lakh. ஸோ இப்போ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டேர்மில் 1900%, அதாவது 1900 மடங்கு அந்த ஷேரோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் ஏஞ்சல் 1க்கு 1900, ஏஞ்சல் 2க்கு 1900. ஆனால் பிசிக்கு பார்த்தீங்கன்னா 5 lakhலேருந்து 20 lakh மாறி இருக்குது. ஸோ 300% ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. பேங்கருக்கு பார்த்தீங்கன்னா 5 to 10, அதாவது 100% ரிட்டர்ன். ஸோ நீங்கள் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாலே குறைஞ்சிட்டே வருது. 1900% ரிட்டர்ன்லேருந்து 300, 100, 0. இந்த 0ன்றது கடைசியாக நடந்த இன்வெஸ்ட்மெண்ட். இவங்களுக்கும் ரிட்டர்ன் ஜென்ரேட் ஆகும். அது எப்போனா பப்ளிக் இஷ்யூ நடக்கும்போது, அதாவது ஐபிஓ நடக்கும்போது தான் இவங்களோட ரிட்டர்ன்ஸு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஏன் ரிஸ்க் ரிட்டர்ன் இப்போ வேரி ஆகிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சைஸு, அதாவது ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு கம்மியான அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக இனிஷியல் பிஸ்னஸ் ஸ்டேஜில் கம்மியான அமௌண்ட்டே போதுமானதாக இருக்கும். ஆனால் ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே போகும்போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் சைஸ் தேவைப்படும். அதனால தான் அவங்க நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரவுண்டே போகிறாங்க. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் சைஸும் பெருசாகும். ஸோ அதுதான் அவங்களுக்குள்ள டிஃப்ரென்சஸ். நெக்ஸ்ட் ஐபிஓன்றது என்னென்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் பார்த்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து ஒரு ப்ரைவேட்டான ஆட்களுக்கு மட்டும்தான் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து கொடுப்பாங்க. ஆனால் பப்ளிக் வந்து அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சா அந்த கம்பெனி வந்து ஐபிஓ நடத்தணும். ஸோ ஒரு கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, அதே டைமில் பப்ளிக்கு வந்து அந்த ஷேர்ஸை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது தான் அந்த ஐபிஓவே நடக்கும். இப்போ ப்ரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஐபிஓ நடக்கும்போது அந்த ஷேர்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இந்த மார்க்கெட்டுக்கு பேர் தான் வந்து ப்ரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஒன்ஸ் இந்த ஷேர்ஸ் நம்ம வாங்கிட்டோம்னா இதை வந்து எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு நம்ம யார்கிட்டனா விற்கவும் செஞ்சுக்கலாம், இல்லை எக்ஸ்சேஞ்ச் மூலமாக வாங்கவும் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் வழியாக பண்ணுற டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே வந்து செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ப்ரைமரி மார்க்கெட்டுன்றது இந்த ஐபிஓ மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்ம ட்ரேட் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே வரும். நெக்ஸ்ட்டு நீட் ஃபார் ஐபிஓ எதுக்காக பண்ணுறோம் முன்னாடியே சொல்லியிருப்போம். ஐபிஓ நடத்துக்கான மெயின் ரீசன் என்னென்னா ஃபண்ட் ரைஸ் பண்ண. ஸோ அதுக்காக தான் வந்து ஐபிஓ நடத்துகிறாங்க. அது கூடவே இன்னும் சில அட்வான்டேஜஸும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து அந்த கம்பெனியோட விசிபிலிட்டி. எக்ஸாம்பிள், அந்த கம்பெனி வந்து ப்ரைவேட்டாக இருக்கும்போது பெரிய விசிபிலிட்டி இருந்திருக்கு, அது கம்பெனிக்கு பப்ளிசிட்டி ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் இந்த ஐபிஓ வரது மூலமாக நிறைய பேருக்கு ரீச் ஆகும். பப்ளிக் வந்து அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணவோ இல்லை சர்வீஸ் யூஸ் பண்ணவோ ஹெல்ப்ஃபுல்லாக மாறும். ஸோ அதுக்காக ஒரு ரீசன் வந்து ஐபிஓ வரலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயிக்கு வந்து ஸ்டாக் ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாமே. இப்போ எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டில் அது ஐபிஓ வந்ததுக்கப்புறம் அதை செல் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா, இயர்லி இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு எக்ஸிட் கிடைக்கிறதுக்காக, அதாவது இனிஷியலாக நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், பேங்கர், ப்ரைவேட் இக்விட்டி, இவங்க எல்லாருமே வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஐபிஓ வரதுக்கான ஒரு ரீசன்ஸாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மர்ச்சன்ட் பேங்கர் அப்படிங்கிறது யாருன்னா, இந்த ஐபிஓ வரத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பேங்க்ஸ் பேர் தான் மர்ச்சன்ட் பேங்கர்னு சொல்லுவோம். மர்ச்சன்ட் பேங்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ், அக்கௌண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே செக் பண்ணி இந்த கம்பெனி வந்து ஐபிஓ வரலாமா வேணாமா அப்படிங்கிற கன்சிடரேஷன் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஐபிஓக்கான மார்க்கெட்டிங் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ மர்ச்சன்ட் பேங்கர் யூஸ் பண்ணி தான் ஒரு கம்பெனி ஐபிஓக்கே வர முடியும். அகெயின் இது எல்லாமே வந்து செபியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் நடக்கணும். ஸோ அவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் ஒரு கம்பெனி ஐபிஓவை நடத்த முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஆர்ஹெச்பின்றது என்னன்னா, டிராஃப்ட் ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மர்ச்சன்ட் பேங்கர் வந்து இந்த கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இந்த டிஆர்ஹெச்பி டாக்குமெண்ட்டில் தான் அந்த ஐபிஓ பற்றின மொத்த டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதாவது அந்த ஐபிஓ எப்போ நடக்க போகுது, எப்போதுலேருந்து எப்போ வரைக்கும் அதுக்கான டேட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குது, க்ரோத்து ஃபியூச்சரில் எப்படி ஒர்க் ஆகும், இதை பற்றின மொத்த இதுவுமே அனலைஸுமே இந்த மர்ச்சன்ட் பேங்கர் பண்ணி இந்த டிராஃப்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஐபிஓக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமாங்கிற அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்காக இந்த டாக்குமெண்ட்டை நம்ம ரீட் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் பேண்ட் அண்ட் கட் ஆஃப் ப்ரைஸ். ப்ரைஸ் பேண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஐபிஓ நடக்கும்போது ஒரு ஷேரோட விலை எவ்வளோ அப்படிங்கிறது வந்து ஒரு ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க யூஸ்வலாகவே. ஸோ அந்த ரேஞ்ச் இருக்கும் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 120 150 ருபீஸ்க்குள்ளே இந்த ஷேரோட ப்ரைஸை நீங்கள் பிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் இருந்ததுன்னா அதுதான் வந்து ப்ரைஸ் பேண்டுன்னு சொல்லுவோம். கட் ஆஃப் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னென்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் எந்த ப்ரைஸை சூஸ் பண்ணுறாங்களோ அந்த ப்ரைஸை தான் வந்து கட் ஆஃப் ப்ரைஸாக நம்ம வந்து அலாட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இப்போ ப்ரைஸ் பேண்ட் வந்து 120 to 150 எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ நிறைய பீப்புள் வந்து 135 ருபீஸை வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் வந்து கட் ஆஃப் ப்ரைஸாக மாறும். இப்போ யாரெல்லாம் வந்து அந்த கட் ஆஃப் ப்ரைஸ் இல்லை அந்த கட் ஆஃப் ப்ரைஸுக்கு மேலே வந்து பிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து தான் ஐபிஓ அலாட்மெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் ஐபிஓ. இந்த ப்ரைஸ் பேண்டை சொல்லியிருந்தேன்ல, இது இல்லாமல் இந்த ப்ரைஸில் மட்டும்தான் நீங்கள் பிட் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ஐபிஓன்னு சொல்லுவாங்க. ஆனால் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாலே நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் பேண்டு வச்சு தான் வரும். அதாவது ஒரு ரேஞ்ச் இருக்கும், அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம பிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஒரு ஐபிஓ நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும், ஐபிஓ எப்படி நடக்கும், ஐபிஓ நடக்கிறப்ப என்னென்ன முக்கியமான விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். தேங்க்யூ.